Hi, good evening, everyone. Today we are with Dhanalakshmi from Bangalore, and she's an IT employer, and she's right now doing from work from home. கோவிட்ல இருந்து she has started doing weight lossக்காக நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. So today let's invite Dhanalakshmi from Bangalore. Hi Dhanalakshmi. ஹாய் சாந்தி. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட், ஃபைன். அ தனலக்ஷ்மி. எப்படி நீங்க வெயிட் லாஸ் நீங்க என்ன மோட்டிவ்ல வந்துட்டு என்ன கோல் இருந்தது? உங்களுடைய ஹெல்த் கோல் எப்படி இருந்தது? எதுக்காக நீங்க என்ன ஜாயின் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் லெட் அஸ் ஹேவ் ஃப்ரம் யூ. அது ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த கோவிட் டைம் ஸ்டார்ட் ஆனதுலருந்து ஆல்மோஸ்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா. அப்போலேருந்து ரொம்ப டே பை டே வந்து டெய்லி ஒரே பிளேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றதுனால சாப்பிடுறது, உட்காந்து சாப்பிட்டு இதே ரொட்டீன் லைஃப் ஆயிடுச்சு. ரொம்ப கெயின் ஆயிட்டே இருக்கேன். கெயின் ஆகுறதுனால ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நம்ம கான்ஷியஸா இருக்கணும் ஹெல்த்ல. ஏஜ் கூட கூட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லையா? அது அவாய்ட் பண்றதுக்காக தான் சார் நானு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், எஸ், எஸ். உங்களுடைய கன்சல்டேஷன் எடுக்கும்போது அதுதான் இது பண்ணிட்டு இருந்தோம். ஃபேட் லாஸ்க்கு வந்து எப்படி பண்ணலாம்? எப்படி வந்துட்டு நீங்க வெயிட் லாஸ்க்கு ஆகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் எடுக்கும்போதே எல்லாமே ஐ வாஸ் டிஸ்கிரைபிங் எவ்ரிதிங். நெறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஐ திங்க் இட்ஸ் பீன் ஹவ் லாங் டேஸ்? இது எத்தன நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு இதுவரையும்? இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நவ் ஹவ் டு யூ ஃபீல் ரைட் நவ்? எத்தன டேஸ் ஆல்மோஸ்ட் ஆயிருக்கு இதோட? கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 82.3 ஆர் 4 இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 72.5 ஆல்மோஸ்ட் 10 கேஜஸ் வெயிட் ரெட்யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 90 டேஸ்ல. வாவ்! அமேசிங். அந்த டயட் வந்து ஓகே இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா டெய்லி 3 டைம்ஸ் சாப்பிட்டு மீல்ஸ் மோஸ்ட்லி நெறைய மீல்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வெயிட் கெயின் ஆனேன் ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு இதுல வந்து அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கெயின் ஆயிட்டேன். அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்ல. நான் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜ் 1 வீக், 2 வீக்ஸ் கொஞ்சம் ஹெடேக் அந்த மாரி இருந்தது. லேட்டர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிட்டேன். அந்த 2 டைம்ஸ் நம்ம ரிக்வயர்ட் ஃபுட் இருக்கு அதுலயே வெஜிடபிள்ஸ், புரோட்டீன்ஸ் ஐ மீன் எக்ஸ் எல்லாமே தேவையானதெல்லாம் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. எதுவும் ஹங்கிரியும் இல்ல. பிகாஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுன்ற அது அன்டைம்ல சாப்பிடுவேன். மோஸ்ட்லி நெறைய கால்ஸ் இருக்கும். எனக்கு டைம்க்கு அத வந்து அலோகேட் பண்ண முடியாது. ஆஃபீஸ்க்கு போனா அட்லீஸ்ட் நம்ம இந்த டைம் போய் லஞ்ச் டைம், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோகேட் பண்ணுவோம் டைம். பட் இங்க வீட்ல வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அதுக்காக செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏதாவது ஒன் ஆன் ஒன் கன்டினியூஸா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அன்டைம்ல சாப்பிடுறதுனாலயும் நெறைய அது ஒரு ரீசன் கெயின் ஆனதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அன்டைம்ல சாப்பிடுறதுனால. தட்ஸ் வாட் ஹேப்பனிங் பிரேக்ஃபாஸ்ட் நவடேஸ். ஆ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இல்ல. லஞ்ச்ல ஈவினிங் ஆயிடும். நைட்டு லேட்டா சாப்பிட்டு திருப்பி நம்ம அப்படியே படுக்கிறதுனால திருப்பி வெயிட் கெயின் ஆகும். இப்போ இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த அளவுக்கு ஹங்கரியாவும் இல்ல. எனக்கு ஓகே எனக்கு பண்ணவும் முடியுது. எனக்கு சாப்பிடணுன்ட்டு அந்த கிரேவிங்ஸ் எதுவும் இல்ல. நான் எடுக்கிற கரெக்ட்டா இருக்கு எனக்கு. அது சஃபிஷியன்ட்டா ஓகே, ஓகே. சோ இப்போ உங்களுடைய இப்ப நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இப்போ இந்த டயட் உங்களுக்கு இந்த பிரிப்பேர் பண்றது, இதெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுதா? ஏன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம்னா டைமிங்ஸ் கூட வேரியேஷனா இருக்கும். நீங்க அப்போ அந்த ஆமா. இத ஃபாலோ பண்றதுல மார்னிங் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா? இல்ல ஓகே இது நல்லா நல்லா மேனேஜ் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? மேனேஜபிள் தான். எல்லாமே மேனேஜபிள் தான். இதுல கஷ்டம் எதுவும் இல்ல. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னோட மீல் ரெடி பண்றதுக்கு மேக்ஸிமம் 10 டூ 15 மினிட்ஸ். மோஸ்ட்லி மார்னிங் ஏதாவது ஒரு வெஜிடபிள் பண்ணிடுவேன். அவங்களுக்கு வீட்ல ஹஸ்பண்ட், பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த வெஜிடபிள் நான் எடுத்துப்பேன். அது கூட ஒரு எக் எக், பன்னீர், சம் மஷ்ரூம் அது ஒரு சைட் டிஷ் அவ்வளோதான். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் பிரிப்பரேஷன் டைம். ஓகே, ஓகே, ஓகே.
ஃபேன்டாஸ்டிக். பட் ஸோ யாஹ்! யார் தானா நீங்க இப்போ அது சொன்னீங்கல்ல, லைக் இட் வாஸ் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிதிங் மேனேஜபிள் டயட் இப்படி எல்லாமே. ஸோ இந்த வொர்க் அவுட்ஸ் இந்த மாரி எல்லாம் நீங்க ஏதாச்சும் ரெகுலர்ஸா பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல எப்படி அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ லைக் எதுக்காக பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சப்போஸ் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நீங்க வாக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? வாக்கிங் ஸோ ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ரெகுலர்ஸ் எக்சர்சைஸ் எல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்களா எப்படி? இல்ல வாக்கிங் பண்ணுவேன். பட் மார்னிங்ல லெமன் வாட்டர் அந்த மாரி எடுத்துட்டு இருக்கேன். பட் அது எனக்கு எதுவும் எஃபெக்ட்டா தெரியல. ஏன்னா, நான் எடுக்க திருப்பி ரைஸ் நெறைய ரைஸ் பண்றதுனால, ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. ஸோ அதனால வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. அந்த வாக்கிங் பண்றதுனால எதுவும் சேஞ்சஸும் இல்ல. அப்சல்யூட்லி. ஸோ அதுக்கு தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெரி டயட் குட், ஸ்டார்ட் வெரி பண்ணேன். குட். ஸோ ஹவ் அபௌட் யுவர் லைக் அ கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மாரிலாம் எப்படி? அதெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு லைக் நோ மெயின்டனன்ஸ்ல அந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு எந்த மாரியெல்லாம் கெயின் ஆயிருக்கு அதெல்லாம்? கான்ஃபிடன்ட் லெவல் ஆகட்டும், உங்களுடைய எனர்ஜி லெவலு. ஸோ அ நீங்க எனர்ஜி லெவல் நெறையவே இருக்கு. கான்ஃபிடென்ட் ரொம்ப நெறைய இருக்கு. ஏன்னா, எனக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கே நல்லா ஆச்சரியமா இருக்கு. என் வாவ்! காலேஜ் டைம்ல எவ்வளோ வெயிட் இருந்தேனோ, அந்த வெயிட் இப்போ வந்திருக்கு ஆக்சுவலா. காலேஜ் டேஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 70 கேஜஸ் இருந்தேன். என் மேரேஜ் டைம்லயும் அவ்வளோ இருந்தேன். 70 கேஜஸ் இருந்தேன். ஸோ இப்ப திருப்பி அந்த பேக் டூ தான் நான் பாக்குறேன். Oh, back to Ghana. Yes, yes, yes. All right. And one more thing. So, what is the one thing that you entirely your the diet journey la what is the toughest thing and what is the easiest thing? எது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு? இல்ல இதுக்கு அப்புறமா வந்துட்டு I will be keep up the same thing. So I mean நான் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? என்னது so it is a period for 120 days, right? ஸோ இந்த 120 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்க எப்படி லைக் இருக்கணும் அப்படின்லாம் லைக் ஏதாச்சும் திங்கிங் சொல்லுங்க. டஃபஸ்ட்டான என்ன டயட்ல டஃபஸ்ட்டுன்னு எதுவும் இல்ல. எல்லாமே எனக்கு ஈஸி தான். இதுல வந்து பெரிய கஷ்டம் இல்ல ப்ரிப்பேர் ஓகே, பண்றதுக்கு. ஓகே. ஸோ எனக்கு இதுவே வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். நான் வந்து போஸ்ட் 120 டேஸ்க்குள்ள நான் சேம் இந்த மாரி 2 டைம்ஸ் சாப்பிடுறது. இன்கேஸ் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரோட்டி அந்த மாரி லைட் டயட் எது இருக்கோ, ஸோ அந்த டயட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்டின்ட்டு டிசைட் பண்ணேன். ஓகே, ஓகே. என்னென்ன இதுவே கரெக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு ஹெல்தியாவும் நினைக்கிறீங்க? இருக்கலாம். இதனால இது நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நெறைய கிரெயின்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நெறைய புரோட்டீன்ஸ் ஓகே, ஓகே. எடுத்துக்கிறேன். ஸோ இதனால நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். நானும் எங்க பாப்பாக்கும் அது குடுத்துட்டு இருக்கேன். நான் சப்போர்ட் யாஹ்! அப்சல்யூட்லி. ஸோ லைக் வீட்ல மெம்பர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ லைக் ஐ திங்க் யுவர் எங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ். அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் ஆக்சுவலா. ஸோ அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவங்கள. ஸோ அவங்களால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாரி எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாரி நெறைய பண்ணியிருக்காங்க. நெறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நெறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கான்டாக்ட் குடுங்க. நானும் வந்து ட்ரை பண்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஓகே நானும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்படியே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணேன். நம்ம முடியாதுன்றது எதுவுமே இல்ல. எனிதிங் வி Absolutely, கேன் அச்சீவ். absolutely. We can ஒன்ஸ் do anything, whatever we think and we want. So good confidence. ஸோ அது நல்லா அவங்க இருக்கு. We can do தேவையானது everything. ஹஸ்பண்டும் தேவையானது என்ன தேவையானாலும் ஸோ மணியும் திங்க் பண்ணேன். ஸோ எது தேவையானாலும் எனக்கு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நீங்க இத சாப்பிடக்கூடாது. அந்த மாரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீ பண்ணு அப்படின்னு Excellent, சப்போர்ட் excellent. Amazing for that. And last one more question, then we'll see. So, what is the one thing? So you have a thought about the health. So and then the same thing, what is it you will மத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்க லைக் ஆர் வியூவர்ஸ் ஸோ ஹெல்த்துக்காக என்ன என்ன வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும் ஸோ லைக் யூ இன் யோர் வே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹெல்த்துக்கு அன்னெசெசரியா சாப்பிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளே வந்து வர வச்சுக்கிறத விட, அது இல்லாம நம்மளே வந்து நம்ம ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணா நம்ம எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம நம்ம சேஃபா இருக்கலாம். ஸோ நம்மளே வந்து தேவையானது ஐ மீன் அன்னெசெசரி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டு
ஓ! அதுல வந்து எந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? என்ன எது 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 அடிஷனல் திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த கிரேவிங்ஸ்னால சாப்பிட்டு அன்னெசசரியா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அன்னெசசரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றத விட, நம்ம ஹெல்தியா வீட்லயே சாப்பிட்டு ஹெல்தியா இருக்கலாம். ஸோ சேம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹெல்தியா இருக்கலாம். எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருக்கலாம். வாவ்! தேங்க் யூ சோ மச். எஸ். யாஹ்! சோ அதுதான் ஹெல்தியா இருக்கிறது வந்துட்டு வெறும் ஜஸ்ட் டயட்ன்னு மட்டும் இல்ல. நம்ம வீட்லயே வந்துட்டு எது இருந்தா ஜஸ்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாடிக்கு எப்படி இருக்கு, நம்ம ஹெல்த் எப்படி இருக்கோ, அது ஃபர்ஸ்ட் ஹெல்த் பிரையாரிட்டி குடுத்து, மத்த விஷயம்லாம் அதுக்கப்புறமா இது பண்ணா கூட போதும். தட்ஸ் இட். வி கேன் சேவ் ஆர் ஹார்ட் எர்ன்ட் மனி. ஒன் திங் தட் இஸ் ஒன் திங் வி கேன் டெல். ஸோ அதுதான். அந்த மணிய வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்ல வந்து தேவையான நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்தியா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அன்னெசசரியா அப்சல்யூட்லி. அவுட் சைட் அதுதான். அதேதான். சோ அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது என்னமோ பண்றது, அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்றத விட, இட் இஸ் பெட்டர் அந்த மணி நம்ம ஹெல்த்துக்கு நம்ம இப்டி நம்ம ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுடைய ஹோம் குக்ல பண்றது எவ்ளோ பெட்டர். த்ரூ அவுட் த ஃபேமிலி. வந்து ஃபேமிலி சஃபர் மட்டும். பண்றத விட வராமலே வந்து முன்னாடியே சேஃபா வந்து Yeah. பார்த்துக்கிறது. That is the one thing. Yes, you are rightly said. Prevention is better than cure. Yeah, yeah. Yes. Okay, Dana. Yeah, thank you so much. It's nice to have you on the screen. And wonderful. Good Yeah. consistency. நீங்க இதே கீப் அப் பண்ணுங்க. For your guidance and support. Always you are Sure. there to support me. Welcome. Anytime, anytime you are not seeing the timings also. Whatever time we are requesting, we are messaging, you are always responding. Thank you so much. That Thank support you. is there.